இனிய வணக்கம். இன்றைய குறள் மானம் என்ற அதிகாரத்தில் 2வது குறள் 962. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் என்ற குறள். சீரினும் சீரல்ல செய்யாரே. சீரென்றால் பெருமிதம் இல்லையா? சீரல்ல எதிரானது. தனக்கு ஒரு புகழ் வேண்டி அல்லது தனக்கு ஒரு உயர்வு வேண்டி அதற்காக என்ன செய்ய மாட்டாங்க? வளர்ச்சி வேண்டுபவர்கள். சீரோடு பேராண்மை வேண்டுபவர். தான் உயரணும், தன் நிலையில் உயர்ந்த சீரோடு. பேராண்மை என்பது ஆண்மையிலே சிறந்த ஆண்மை. அப்படின்னா என்ன? உடல் பலமா? அப்படி எது ஆண்மை? பகைவர்க்கும் பேராண்மை என்பதருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எங்கு. இது படை செருக்கில் வள்ளுவர் சொல்வார் இல்லையா? பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றது. பகைவருக்கு ஒரு தீங்குனா கூட ஓடி போய் செய்யணும். அதுதான் பேராண்மை. இது ஒரு அற்புதமான ஒரு சொல்லாக்கத்தை இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தன்மை தன் வளர்ச்சி, தன் நிலையிலே தன்னை உயர்த்தி கொள்ளுதல், அனைவருக்கும் எந்த நிலையிலும் உதவுதல், பேராண்மை. இந்த ரெண்டும் வேண்டுபவர்கள் இதற்காக, இந்த புகழ் வேண்டுன்றதுக்காக தன் நிலையை தாழ்த்தி கொள்ளும் எந்த செயல்களிலும். சில பேர் இப்போ பொய்யாவே தன்னை வெளிப்படுத்திப்பாங்க. தி ப்ரொஜெக்ட் தெம்செல்ஃப்ஸ். ஒரு இல்லூஷனரி இது. அவங்க அந்த மாதிரி இல்லை, ஆனால் அந்த மாதிரி கொண்டாந்துருவாங்க. பார்க்குறவங்களெல்லாம் அவங்கள பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வார்கள். அதற்கு ஊடகங்கள் உதவி, மற்ற உதவி. இப்போலாம் நிறைய ஊடகம், அப்போல்லாம் என்ன இருந்ததுன்னு தெரியல, மக்கள் மூலமாகவே பேச வைப்பார்கள். எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த தகுதி இல்லாதவர்கள் அந்த தகுதி உள்ளது போல தங்களை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாயை தோற்றம். ஆனால் ஒரு நாள் அது வெளிப்படும் போது அவர்கள் நிலை குன்றி போய்விடுவார். அதான் நிலை குன்றுதல், மானம். இந்த மானம் உண்மையாக இருப்பவர்கள் தங்களை உண்மையாகவே வெளிப்படுத்தி கொள்வார்கள். இந்த பெருமிதம் தனக்கு வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அதற்காக போலியாக தங்களை உயர்த்தி காட்டிக் கொள்ள வேண்டும். அது இயற்கையாகவே அது அவர்களுக்கு அமைந்துவிடும். இயல்பாகவே இருப்பர். அவர்கள் விருதுகளுக்காக எந்த பணியையும் செய்வதில்லை. அவர்களுடைய செயல்களே விருதுகளாய், மக்களை தாங்கக்கூடிய விருதுகளாய், உண்மையின் வடிவங்களாய், நேர்மையின் பிழம்புகளாய் அவை இயற்கையாக வெளிப்படும். இயல்பாக மக்கள் மனதிலே ஊறும். நல்ல மழை பெஞ்சால் நல்ல ஊறி பெய்கிற மழை தண்ணி ஆகும். கடகடன்னு பெய்கிற மழை வடிஞ்சு போயிடும். அதுபோல் மாயை தோற்றம் இல்லாது அவர்கள் மனதளவிலே தங்கள் உண்மையாக நிறுத்தி கொண்டு இந்த சீரை, அதாவது சீரோடு பேராண்மையை சீரான வாழ்க்கையிலே அவர்கள் செதுக்கி மக்கள் மனங்களிலே செதுக்குவார்களே அன்றி சீரற்ற செயல்களை செய்து தன் நிலையை தாழ்த்தி கொள்ளும் எந்த செயலையும் நன்மக்கள், சான்றோர், மானம் கருதுபவர் மறந்தும் செய்ய மாட்டார்கள். இதுவே வள்ளுவ நெறி, வள்ளுவ வடிப்பாக நம் முன் உள்ளது. நடிப்பு வேண்டாம், வாழ்க்கையில் உண்மை வேண்டும், மெய்மை வேண்டும். இதுவே வள்ளுவம். நன்றி, வணக்கம்.